வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் மேலாண்மை பொன்னுச்சாமி அவர்கள் எழுதிய சிபிகள் அப்படிங்கிற சிறுகதை தான் கேட்க போகிறோம். இந்த கதை 1986 அவர் எழுதியிருக்காரு. இது கல்கி நாளிதழில் வெளியாகி அது முதல் பரிசு கூட வென்றிருக்கு. அப்படி சிறப்பான ஒரு கதையை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். விடிந்த அரவத்தில் முழிப்பு தட்டிய மயிலப்பனுக்கு தலை வின் வின் என்றிருந்தது. பாறையாக கனத்தது. கெட்ட கெட்ட கணாக்கள் நிறைய கண்ட களைப்பு. தீப்பிடித்த மாதிரி கண்கள் எரிந்தன. நாசிக்குள் வெப்ப அலைகள். காய்ச்சலா இருக்குமோ? அவன் மார்பில் கைவித்து பார்த்து கொண்டான். நெருப்பாக தகித்தது. எழுந்திருக்க முயன்றான். முடியல. அப்படியே கிடக்க வேண்டும் போல் ஒரு அயற்சி. மூச்சு பிடித்து கொண்டு எழுந்தான். மூட்டுக்கு மூட்டு வலி. இடுப்பை சுற்றி கடுகடுப்பு. தொடை சதைகளில் முறுக்கி பிழிகிற வலி. அப்படியே குத்துக்காலிட்டு சுவரில் சாய்ந்து கொண்டான். பெருமூச்சு விட்ட போது நாசித்துளைகள் காந்தில் எடுத்தது. இது என்ன கடவுளே, உறங்கி முழிக்கிறதுக்குள்ளே காய்ச்சல் பேயா அமுக்கிடுச்சு. பன்னிகளை பத்தனுமே, எப்படி மேய்க்க போகிறது? ஏழாவது போல் இருக்கே. பங்குனி மாதம், வலுத்த கோடை, மழை தண்ணி இல்லாமல் வறண்ட கோடை. இந்த காலத்தில் இப்படி கூதல் நடுக்குகிறதே. மார்கழி மாதம் மாதிரி. விரித்திருந்த பழைய கிழிந்த சேலை துணியை எடுத்து மூடிக்கொண்டான். கொக்கு நோய் கொண்ட கோழி மாதிரி தலையை தொங்க போட்டுக்கொண்டு அப்படியே உட்கார்ந்துருந்தான். குடிசைக்கு வெளியே கூண்டுக்குள் பன்றிகளின் இரைச்சல். நேரம் தப்பிவிட்டதால் ஒன்றையொன்று கடிக்கிறதோ? அவன் மனசுக்குள் பன்றிகளின் உருமல்களும் அலறல்களும் குட்டிகளின் கீச்சடல்களும். பன்னிகளை திறந்து விடணுமே, என்ன செய்கிறது? மகளை கூப்பிட நினைத்தான். உதடுகள் காய்ந்து வெடித்து கிடந்தன. வாயில் வறட்சி. நாவெல்லாம் கசப்பு. சிரமப்பட்டு வாயை திறந்தால் உயிரும் உஷ்ணமும் வெளியேறுவதை போன்ற பிரமை. செந்தட்டி, செந்தட்டி! அவ்வளவு சத்தமிட்டு அழைத்ததில் அயற்சி. கண்களை மூடிக்கொண்டான். இமைகளின் அழுத்த உரசலில் மெல்லிய சுகம். காய்ந்த தலையை சொரிந்து கொண்டு தூக்க அசதியோடு வந்து நின்றாள் சிறுமி. 10 வயதுக்கு மீறாத அரும்பு. சாயம் போய் கிழிந்த பாவடை உடலில் ஒட்டியிருந்தது. இந்த சின்னஞ்சிறுசு இத்தனை பணிகளை எப்படி கவனித்து மேய்ச்சிடும்? விளையாட்டு போக்கில் கவனம் பிசங்கிட்டா ஏதாச்சும் தப்பு வந்து சேர்ந்துருமே. ஆனால் வேறு கதியே இல்லையே. மகராசி போன வருஷம் போய் சேர்ந்துட்டா. வரிசையாக 4 பிள்ளைகளை பெற்று சாவின் கையில் பறி கொடுத்தவள் 5வது பிறக்கிற போது. பிள்ளையோடு சேர்ந்து அவளும் பறி போயிட்டா. பிரசவத்திலே கஷ்டம் வந்துட்டா. இந்த பட்டிக்காட்டில் என்ன வைத்திய வசதி இருக்குது? ஒரு ஆஸ்பத்திரியோ ஒரு டாக்டரோ ஒரு இலவும் கிடையாது. பொழைச்சி சேர்ந்துட்டா சாமிக்கு பொங்கல் வைக்கிறது. போய் சேர்ந்துட்டா விதியை சொல்லி புலம்ப வேண்டியது. வேற என்ன செய்ய? அவள் கண்ணை மூடின அன்னைக்கே நானும் போய் சேர்ந்துருக்கணும். முடியலையே. எப்படி முடியும்? தாயிலாம் இந்த பச்சை மண்ணை நாதியத்தை அனாதையாக்கிட்டு நாம் மட்டும் எப்படி கண்ணை மூடுறது? என்ன ஐயா? செந்தட்டியின் 3வது அழைப்பு குரலில் தலையை தூக்கி மகளை பரிவோடும் பச்சாதாபத்தோடும் பார்த்தான். நாவால் உதட்டை ஈரமாக்கி கொண்டான். ஐயாவுக்கு காய்ச்சலாக இருக்குது. எந்திரிக்க கூட முடியலை. பன்னியை பற்றிக்கிட்டு போய் மேய்ச்சிட்டு வா. என்ன? சின்ன உடம்பை 7 கோணலாக வளைத்தாள். முகத்தில் செல்லச் சினிங்கள். மறுக்கிறாள். மனிதர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஓடைக்காட்டில் போக அவளுக்கு இஷ்டமில்லை. காய்ச்சல் வெறியில் இந்த சின்ன மறுப்பை கூட சகிச்சு கொள்ள முடியவில்லை. சண்டாளமாக வந்த கோபத்தில் மட்டியை கடித்தான். ஆத்திரத்தில் கண்களை விரித்தான். மனசுக்குள் ஒரு சின்ன மனிதநேய குரல். பாவம், தாயில்லா பிள்ளை, பச்சை மண்ணு. கடித்த அடி உதட்டை விடுவித்தான். பார்வையில் கனிவை வரவழைத்து கொண்டான். குரலை மெதுவாக்கி கொண்டான். ஐயாவுக்கு முடியலம்மா. பண்ணி கத்துது பாரு. பற்றிக்கிட்டு போமா. சொன்னதை கேளு. நல்ல பிள்ளைல நீ. அடுத்த மாதம் பொங்கலுக்கு புது சட்டை தச்சு தரேன். என்ன? சரி. முகத்தில் பயத்தின் வாட்டம். சம்மதிக்காத மனதோடு சம்மதித்தாள். கூட்டையை மறைச்சிக்கிற பலகையை கல்லை நகர்த்தி வச்சிடு. கூடையை கையில் எடுத்துக்க. சாணி பொறுக்கணும்ல. வெள்ளாமையில் தப்பி விழுந்துடாமல் பார்த்துக்கோ. அந்த சலவனும் வால் வெள்ளையும் கள்ளத்தட்டிலேயே திரியும். அதுகளை கவனிச்சிக்கோ. என்னம்மா? சரியா? அவ்வளவு பேசிய களைப்பில் கழுத்து வலிக்க மறுபடியும் தலையை தொங்க போட்டு கொண்டான். கண்களை மூடிக்கொண்டான். மூடிய இமைகளுக்குள் வர்ண வர்ணமாய் ரேகைகள் மிதந்தன. அகலக்கல்லை முக்கி புரட்டுகின்ற சப்தம். விடுதலையான கழிவெறியில் சப்த இரைச்சலோடு ஓடுகின்ற பன்றிகளின் சப்தம். பன்றிகளை அதட்டி கொண்டே ஓடுகின்ற செந்தட்டியின் காலடி சத்தம். கிராமத்தின் விளிம்புகளாக ஊரை சுற்றிலும் ஓடைகள். மழை நாள் தவிர மற்ற நாட்களில் நீரோட்டமில்லாத ஓடைகள். சில இடங்களில் பாறைகள், சில இடங்களில் மணல்,
சில இடங்களில் கரிசல், இன்னும் சில இடங்களில் பொட்டல் தரைகள். ஆனால் எல்லா இடங்களிலும் வஞ்சனை இல்லாமல் அடர்த்தியான வேலி செடிகள். இந்த ஓடைகள் தான் கிராமத்து மக்களுக்கு திறந்த வெளி கழிவறைகள், காற்றோட்டமான கழிவறைகள். மனிதர்கள் அவஸ்தையோடு கழித்துவிட்டு போகும் அசிங்கத்தை வாளை ஆட்டிக்கொண்டு ஆவலோடு வாரி தின்று கொண்டே பன்றிகள். ஓடைகளை சுற்றிவிட்டு கூடு வந்து சேர மணி 10க்கு மேலாகிடும். முதலாளி, நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு டீ கொடுங்க. என்னப்பா மயிலே, ஆள் ரொம்ப அசந்திருக்கிற. நேற்று சாயங்காலம் தண்ணி ஜாஸ்தியோ? தண்ணிக்கு வழியது முதலாளி. என்னமோ தெரியல, ராவோட ராவா வந்து காய்ச்சல் அமுக்கிடுச்சு. உசுர் போகிற மாதிரி மேலெல்லாம் வலி, மண்டை குத்து. நீங்கள் கொடுக்குற டீயில் தான் காய்ச்சி விடணும், பண்ணி பற்ற போகணும். இந்தா அடி, கஷாயமாக இறக்கியாச்சு, உதட்டில் ஒட்டும். வெள்ளை மாத்திரையை வாய்க்குள் போட்டு டீயை உறிஞ்சினான். மாத்திரை தொண்டைக்குள் சிக்கி கொண்டது. முகத்தை கோணி கண்களை சுருக்கி வாயை அழுந்த மூடி அப்பாட ஒரு வழியாக உள்ளுக்குள் இறங்கிவிட்டது. டீயை குடித்தான். வழக்கம் போல் பீடியை பற்ற வைத்தான். பீடி புகை ஒவ்வவில்லை. வாயெல்லாம் கசந்து அலறியது. பீடியை தரையில் தேய்த்து எறிந்தான். வெளியே வந்து வெறுப்புடன் எச்சிலை துப்பினான். உள்ளுக்குள் இறங்கிய டீயில் உடம்பு கதகதப்பாகியது. சீலை துணியை மூடிக்கொண்டு முட்டங்காலை கட்டி கொண்டு உட்கார்ந்தான். நேரம் என்ன இருக்கும்? ஒரு கொள்ளைக்காரனைப் போல் பேய் வேகத்தில் வந்து வட்டமடித்து நின்றது பால் லாரி. வெற்றி கேன்களை இறக்கிவிட்டு பால் நிரம்பிய கேன்களை ஏற்றிக்கொண்டு வந்த வேலை முடித்த திருடனைப் போல் வெறி வேகத்தில் புறப்பட்டு போய்விட்டது. பால் லாரி வந்து திரும்பினால் மணி 7:30 என்று அர்த்தம். இம்புட்டு நேரத்துக்கு செந்தட்டி எங்கே போயிருப்பா? முத்தையா நாடார் புஞ்சைக்கு நேராகவா, ரங்கசாமி நாயக்கர் புஞ்சைக்கு நேராகவா? பாவம் சின்ன பிள்ளை. கவலைனா என்ன, வேலைனா என்னன்னு தெரியாமல் தெருப்பொழுதிலே வீடு கட்டி விளையாட வேண்டிய வயசு. பெரிய மனுஷியை போல வீட்டு பொறுப்பேற்று சட்டி பானை கழுவி விறகு பார்த்து அடுப்பு புகையில அல்லாடி சோறாக்கி காப்பி போட்டு ஏனமம் காய்ச்சி எல்லாம் விதி கொடுமை. ஏதோ நொண்டிவீரன் சாமி புண்ணியத்தில் இந்த ஒரு பொட்டை பிள்ளையாச்சும் தப்பி பழச்சி தங்கியிருக்கிறதுனால தான் நாம் ஒரு குடும்பங்கிற அந்தஸ்திலே இருக்கோம், வீடு வாசலோடு இருக்கோம். இந்த அரும்பு இல்லைன்னா நான் ஒண்டிக்கட்டையாக புறம்போக்கா தண்ணி கொடுக்க கூட நாதியத்தை அனாதையாத்தான் அலையணும். மயிலப்பன் அயற்சியோடு கண்களை மூடி இறுக அழுத்தி கொண்டு திறக்கையில் இமை ரோமங்கள் ஈரத்தில் நனைந்திருந்தன. நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் தான் எந்த இழப்பும் பூதாகரமாக தெரியும். மயிலப்பனுக்கும் மனைவியின் இழப்பு இந்த நேரத்தில் விட எப்போது பெரிதாக தோன்றியது. கொதிக்கிற நெற்றியை தொட்டு பார்க்க ஈரமான கைகள் இல்லை. ஐயையோ, காய்ச்ச தீயா பொரியுதே என்று பதறி துடிக்கிற அந்த இதயம் இல்லை. படுத்துரு, 10 அரைச்சி போடுதேன், கசாயம் காய்ச்சி தாரேன் என பதபதைத்து போய் பரபரத்துக்கு திரிகிற அந்த பரிவு அன்பு உறவு இல்லை. அட பாதரவே, எந்த மனுஷனுக்கும் வாய்த்து விடக்கூடாத கொடுமை. உடம்பெல்லாம் வியர்த்து விட்டதை கொஞ்ச நேரம் கழித்தே உணர்ந்தான். தலைமுடிக்குள் வியர்வை கசகசப்பு கனம் குறைந்து விட்டது. நாசி காந்தல் எரிச்சல் எல்லாம் மட்டுப்பட்டிருந்தது. சீலை துணியால் நெஞ்சு முகம் எல்லாம் துடைத்து கொண்டான். துணியை தலையை சுற்றி கட்டி கொண்டான். மேய்ச்சல் தளத்துக்கு போகலாம் என்ற நினைப்பில் வீட்டுக்கு போய் குச்சியை எடுத்து கொண்டான். ஊரை ஒட்டி நடந்தான். சாக்கடை வாய்க்கால் கட்டுமானத்துக்காக செங்கற் குவியல்கள், கற்குவியல், சத்துணவு கூடத்துக்கான ஆஸ்பெட்டாஸ் தகடுகள், ஊரை ஒட்டி ரோலர், புது சாலை எல்லாம் நடந்து முடிஞ்ச பஞ்சாயத்து தேர்தலின் உடனடி பலன்கள். ஓடைக்குள் இறங்கினான். மனித கழிவுகள், வேலி செடியை சுற்றி அசிங்கங்கள், பழகிப்போன வேலைத்தளம். அருவருப்பில்லாமல் வில் வில் என்று விரைப்பாக நடந்தான். மேல்பக்க ஓடையிலிருந்து வடப்பக்க ஓடைக்கு போவதற்காக தோட்டங்கள் வழியாக குறுக்காக விழுந்து நடந்தான். மிளகாய் தோட்டங்கள் அஸ்தமன கதியில் இருந்தன. தொங்கட்டான் மாதிரி சின்ன காய்கள் உச்சியில் தொங்க, இலைகள் பச்சை மாறி பழுப்பு நிறத்தில் நரைத்து போயிருந்தன. அந்த ஓடைக்கரையில் இருந்த புஞ்சை மண்ணை மிதித்த போது உடம்பில் சிலிர்த்தது. தொட்டு குமுடன் போல் மனசுக்குள் ஒரு புல்லரிப்பு. இந்த தோட்டத்தில்தான் அது நடந்தது. அட, இந்த புஞ்சைக்கார முதலாளி எம்புட்டு நல்ல மனுஷர். அன்னைக்கு நடந்ததுன்னு சாமானியமான தப்பா? 300-400ன்னு அபராதம் போட்டு தள்ளி இருப்பாங்களே. அதுக்கும் மேலே தானே அவருக்கு சேதாரம் இருக்கும். ஆனால் எம்புட்டு பெருந்தன்மையாக சொன்னார். சரி சரி, போயிட்டு வா. தப்பு யாருக்கும் வரதானே செய்யும். அதுக்காக எளியவன் உன்னை என்ன செய்கிறது? எனக்கு நேரம் சரியில்லைன்னு நினச்சிக்கிட வேண்டியதான். நொண்டிவீரன் சாமியே அவர் மனசுக்குள் நின்று பேசின மாதிரி என்ன அருமையாக மனுஷத்தன்மையோட பெருந்தன்மையோடு பேசினார். அவர் காலுக்கு பூ போட்டு தான் கும்பிடணும். முடிஞ்சால் அவர் கைக்கு தங்க காப்பு கூட போடலாம்.
அவர் குடும்பம் ஒரு குறையும் இல்லாமல் தலைக்கணும். அப்போது மயிலப்பனிடம் நிறைமாத சினையாக ஒரு பன்றி இருந்தது. இன்றைக்கோ நாளைக்கோ எப்பவும் குட்டி போடலாம் என்ற விளிம்பில் நின்றது. அந்த சினைப்பன்றியை கூண்டுக்குள் அடைக்க முடியாது. மற்ற பன்றிகள் அதை சித்திரவதைப்படுத்தி விடக்கூடும், அல்லது பிரசவ வேதனை வெறியில் இதுவும் மற்ற பன்றிகளை கடித்து குதறிவிடக்கூடும். சினைப்பன்னியின் பின்னங்களில் கயிறு போட்டு கூண்டுக்கு வெளியே இரும்பு முளையில் கட்டி போட்டிருந்தான். அதன் முன்தரையில் பதித்திருந்த பட்டியில் வாடாமல் கஞ்சி தண்ணீர். அந்த கர்ப்பிணியை ராவும் பகலுமா கவனித்து கொண்டிருந்தான். பணம் பெத்த பன்னி. விடிந்து வெளியே போய் பார்த்தான். கண்ணில் தேள் கொட்டியது போல் இருந்தது. கயிறு அருந்து கிடந்தது. பன்றியை காணும். பயமும் திகிலுமாய் நெஞ்சடைத்து போனான். பணம் பெத்த பன்னி பாலாயிடுமோ, பழியை கொண்டாந்து சேர்த்திடுமோ? 2 வகையான பயம் மனதை கவ்விக்கொண்டது. மனத்தின் பரபரப்பு காலில் இறங்க மின்னலாக காடுகளில் ஓடி திரிந்தான். முள்ளு மடல்களை பொருட்படுத்தாமல் கண்ணு மூக்கு தெரியாத வெறி வேகத்தில் அங்கும் இங்குமாய் பாய்ந்தான். கடைசியில் இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தால் நிலம் முழுது புரட்டப்பட்டு கிடக்கிறது. வடகிழக்கு மூலையில் மிளகாய் நாற்றங்கால், 10-16 பாத்திகள், 30 நாள் வயசான நாற்றுகள், பிறந்த 4-5 நாளான கோழி குஞ்சுகளைப் போல் மென்மையா அழகா சின்னஞ்சிறுசா அடர்த்தியான இளம் பசுமையாய். நாற்றங்கால் முழுவதும் சினைப்பன்றி உருண்டு புரண்டு குரூரமாக நாசக்காடாகி கிடந்தது. ஒடிந்து போன நாற்றுகளின் மிருதுவில் அரை மயக்கத்தில் பன்றி படுத்து கிடந்தது. அந்த மயக்கத்திலும் பார்ப்பவர்கள் மிரளுகிற மாதிரியான மிரட்டலான உருமல் முசு முசு என்று பெரிதாக மூச்சு விட்டு கொண்டிருந்தது. சுற்றிலும் நிறைய குட்டிகள் மொய் மொய் என்று. அப்பாடா, மனத்தின் கணம் பாதியாக குறைந்தது. உள்ளுக்குள் ஒரு கதவு திறந்து கொண்டதைப் போல் பாய்ந்த இளங்காற்றில் மனத்தின் வியர்வை துடைக்கப்பட்டது. பணம் பெத்த பன்னி பாலாகிவிடவில்லை. ஆனால் இன்னொரு அச்சம் மனத்தை அறுத்தது. நாசக்காடாகி கிடந்த நாற்றங்கால். நாற்றங்கால் என்பது சம்சாரிக்கு மூலவித்தல்லவா, வெள்ளாமையோட மதிப்பு மிக்கதல்லவா. நடுவைக்கு பணம் போட்டு நாற்று வாங்க போனால் 1000க்கும் மேலாகுமே. அம்புட்டையும் நாசமாக்கிடுச்சே. மனசு மருகி தவித்தது. அடக்கொடுமையே, என்னதான் ஆகுமோ, எம்புட்டு தான் அபராதம் போடுவாங்களோ, நம்ம குடும்பமே இதில் நொறுங்கி நொந்த விடாயிடுமோ. பீதியும் பிகழும் சினை பன்றியாக புரள மனசு நாற்றங்காலாய் சீரழிந்து கொண்டிருந்தது. பிரசவ வலி பொறுக்காமல் வேதனை வெறியில் கயிற்றை அரித்து கொண்டு கண் மூக்கு தெரியாமல் ஓடி திரிந்து படுக்க சுகமாக இருந்த அந்த நாற்றங்களில் வந்து புரண்டிருக்கிறது. சே, மிருகங்கிறது சரியாய் போச்சே, அது குணத்தை காட்டிடுச்சே. பச்சை புள்ள மாதிரி இருக்கிற இந்த நாற்றுல படுத்து புரள மனுஷனுக்கு மனசு வருமா? அடக்கொடுமையே, இப்போ என்ன செய்கிறது? ஒரு வழியாக பன்றியை வீடு சேர்த்து விட்டு புஞ்சைக்கார முதலாளி வீட்டை நோக்கி பறந்தான். சிபி சக்கரவர்த்தி காலடியில் வந்து விழுந்து அடிபட்ட புறாவைப் போல மயிலப்பனும் அவர் காலடியில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கும்பிட்டான். அவரும் பெரிய பணக்காரர்லாம் இல்லை, சாதாரண நடுத்தர சம்சாரிதான். பதறிப்போனவர், எந்தி எந்தி, எதுக்குப்பா காலில் வந்து விழுற? பயத்தில் வாய் உளர கண்ணில் நீர் மாலை மாலையாக வழிய காய்ச்சல் கண்டவன் புலம்புகிற மாதிரி தவித்து தவித்து சொல்லி முடித்தான். கடைசியில், முதலாளி, நான் அறியாமல் நடந்து போன தப்பு தான். ஆனாலும் உங்களுக்கு நட்டம்தானே. நீங்கள் எனக்கு தகப்பன் போல. நான் உங்கள் நிழலில் உங்கள் ஆதரவில் பிழைக்கிறவன். நீங்கள் பார்த்து மனசு வச்சு என்ன நியாயம் சொன்னாலும் மறு பேச்சில்லாமல் நான் கட்டுப்படுதேன் முதலாளி என்று சொல்லிவிட்டு மருகி நின்றான். அப்போதுதான் அந்த வார்த்தைகளை கூறினார். தங்கமான மனுஷராய், தெய்வத்தை விட உயர்ந்த மனுஷராய், சிபி சக்கரவர்த்தியாய். சரி சரி, தப்பு யாருக்கும் வரத்தானே செய்யும். அதுக்காக எளியவன் உன்னை என்ன செய்கிறது? எனக்கு நேரம் சரியில்லைன்னு நினச்சிக்கிட வேண்டியது தான். அந்த மனிதநேய குரல் இதோ இப்பொழுது கூட ஒலிப்பது போல் இருக்கிறது. நெஞ்சுக்குள் ஒரு சிலிர்ப்பு, தேகமெல்லாம் புல்லரிப்பு. அடடா, எம்புட்டு அருமையான மனுஷர்னா இவர் தான் மனுஷர். அந்த தோட்டத்தின் சரிவில் இறங்கி மயிலப்பன் ஓடைக்குள் விழுந்தான். முள் செடிகளுக்கு மத்தியில் ஊடுருவி கிழக்காக செல்கிற போது நிமிர்ந்து பார்த்தான். கருமையாக நிறைய மேகங்கள். கல்யாணமாகி இன்னும் கர்ப்பம் தரிக்காத பெண்ணை போன்ற மேகங்களாக மாறவும் செய்யலாம், மலட்டு மேகங்களாக போய்விடவும் செய்யலாம். எல்லாம் அடிக்கிற காற்றை பொறுத்த விஷயம். காலை சூரியனின் கோடை கிரகணங்களை தவிர்க்க கையால் கண்ணுக்கு குடையமைத்து பார்த்தான். செந்தட்டி கண்ணில் தட்டுப்படவே இல்லை. குச்சியை கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு மனித கழிவுகளுக்கிடையே நடந்தான். தெற்காக திரும்பிவிட்டான். ஓடையிலே அதோ அந்த இடம் பெரும் பள்ளம். ஆள் நின்றால் தலை தெரியாத ஆழம். அந்த தங்கமான மனிதருக்கு அந்த இடத்திலும் ஒரு துண்டு புஞ்சை இருக்கிறது.
ஓடையின் ஆழமான இடத்தை தாண்டிய மேட்டில் பஞ்சுகள் மேய்வது தெரிந்தது. செந்தட்டி எங்க? விளையாட்டு போக்காக எங்காச்சும் நிற்காளா? பன்னிகளை தன் போக்கில் விட்டுட்டு கவனப்பிசக்காக இருக்காளோ? மயிலப்பனுக்கு ஒரு சின்ன உதைப்பு. நடையை எட்டி போட்டான். 10 அடி தூரத்தை துடியாய் கடந்திருப்பான். மகளின் கதறல் துல்லியமாக கேட்டது. மனதுக்குள் திக் திக்கென்றது. ஐயையோ ஐயையோ, அம்மா, ஐயா, ஐயையோ, வலிக்கே. வலி தாழாமல் துடித்தளர்கிற தனது இரத்தத்தின் குரல். தாயில்லா பிஞ்சின் அவலக்குரல். அவனது குலை பதறியது. ஈரக்குலையை பிடுங்குவதை போன்றதொரு திகிலுணர்வு. திக் திக்கென்று அடிப்பதை கூட மனசு நிறுத்திக்கொள்ள ஓட்டம் நடையுமாக முச்செடிகளை கிழித்து கொண்டு பாய அந்த ஓடையின் ஆள் தெரியாத ஆழத்தில் செந்தட்டியின் காய்ந்த தலைமயிரை இடதுகை பற்றி இழுக்க வலது கையால் கன்னத்திலும் முதுகிலும் ஓங்கி ஓங்கி அடித்து கொண்டிருந்தார் ஒருவர். அவள் துடியாய் துடித்தாள். புஞ்சையிலே இனிமே பன்னியை விடுவியா? இனிமே விடுவியா? பன்னியை புஞ்சையிலே இனிமே விட்ட கொன்று தோலை உரிச்சிடுவேன், ஜாக்கிரதை. அவரின் முரட்டு குரல் அதே குரல். தங்கமான அதே மனிதரா? இப்படி புறா குஞ்சை வதைக்கிற சிபியாக அவரா இப்படி? முதலாளி முதலாளி என்று கூப்பாடு போட்டுக்கொண்டே ஒரே பாய்ச்சல் வந்து சேர்ந்தான். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க வந்த மயிலப்பன் மகளை பிடுங்கி தொடையோடு சேர்த்து அணைத்து கொண்டான். அந்த புறா குஞ்சின் கன்னத்திலும் முதுகிலும் முரட்டு கை விளையாடிய தடங்கள் தடிப்பாக ரத்தம் கன்றிப்போய் அவனுள் தீக்கோலை சொருகியது போலிருந்தது. மனசெல்லாம் கிடந்து கொதிக்க, முதலாளி, இந்த பச்சை பிள்ளையை எதுக்கு இப்படி அடிச்சு கொண்டிருக்கீங்க? தண்ணி பாஞ்சு கிடக்கிற வெள்ளாமையில் பன்னிகளை விட்டு உழப்புனா எப்படி இருக்கும்? செந்தட்டி பயத்தில் ஒட்டி கொண்டு விக்கி விக்கி அழுதாள். அவள் விம்மி துடிக்கின்ற துடிப்பை பார்க்க பார்க்க மனசுக்குள் குத்துண்ட வேதனை. இதுக்காக முதலாளி இப்படி பிள்ளையை தொலைச்சி எடுக்கணும்? அது நியாயமா முதலாளி? தாயில்லா பிள்ளை முதலாளி. தாயில்லா பிள்ளைங்கிறக்காக புஞ்சையிலே பன்னியை விட்டு பாலாக்குனா மொத்தமாக கொஞ்சுவாங்க? நியாயமா? நியாயம். பாலாக்கணும்னு நினச்சா முதலாளி செஞ்சிருப்பா? தப்பி தவறிதானே விழுந்திருக்கும். இதுக்கு போய் இப்படி அடித்து கொன்னிருக்கீங்களே. அப்படியே தப்பி தவறி புஞ்சையிலே விழுந்துட்டாலும் என்ன அழிமானம் ஆயிருக்கும் முதலாளி? ஓஞ்சு போன வெள்ளாமை தானே. இதை கூட முதலாளிமார் பொறுத்து போகக்கூடாதா முதலாளி? எதுக்குடா பொறுத்து போகணும்? பஞ்சாயத்து தேர்தலில் ஏன் ஜாதிக்காரனுக்கு ஓட்டு போடாத ஜாதிக்காரனுக்கெல்லாம் என்னத்துக்கு பொறுத்து போகணும்? 4 போடு போட்டு வைக்கிற இடத்துல உங்களை வச்சாதான் உங்களுக்கெல்லாம் மனசில் பயம் வரும். வாயெடுத்து போனான் மயிலப்பன். இதுக்கு மேலே என்னத்தை பேச? இவராக இருந்தப்போ எம்பிட்டு அருமையான மனுஷராக இருந்தார். மனுஷனை மனுஷனாக மதிக்கிற மனுஷனாக இருந்தாரே. பூ போட்டு கும்பிடக்கூடிய காலாக தங்கக்காப்பு செஞ்சு போடத்தக்க கையாக இருந்தாரே. அதே கைதான் செந்தட்டியை சின்னஞ்சிறு மலரை கிள்ளி நசுக்கி எரிஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட மனுஷர் எப்படி இப்படி மாறிட்டாரு? எது இவரை இப்படி மாத்துச்சு? அதான் அவரே சொல்லிட்டாரே, ஏன் ஜாதிக்காரனுக்கு ஓட்டு போடாத ஜாதிக்காரன்னு. காலோடு ஒட்டி நிற்கிற மகள் நடுங்குகிறாள். விக்கி விக்கி அழுகிறாள். அவள் பாவாடை மூத்திரத்தில் நனைந்து கிடந்தது. அடிபட்ட பயத்திலே காய்ச்சல் வந்து செத்துப்போவாளோ? அவன் மனசு நினைக்க நினைக்க கொதித்தது. மகளை தடவி கொடுத்த போது கழுகின் காலடியில் சிக்கிக்கொண்ட புறாவைப் போல துடித்தது அவனது மனம். திரு மேலாண்மை பொன்சாமி அவர்கள் எழுதிய சிபிகள் அப்படிங்கிற கதையை கேட்டோம். இந்த கதை அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி நல்ல கதைகளை கேட்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.